Hello guys, welcome to NDI. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா SSGD மேத்தமெட்டிக்ஸ் சீரிஸ்ல இருக்கிற நெக்ஸ்ட் டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம கான்செப்டை ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடலாம். ஓகே, கான்செப்டை ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி. ஓகே, கிளாஸ் ஏல வந்து 500 ml வந்து தண்ணி ஊத்துறாங்க. கிளாஸ் பியில் வந்து 500 ml வந்து தண்ணி ஊத்துறாங்க. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. ஓகே, கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கும் இருக்கிற ரேஷியோ என்னன்னு கேட்டா இதை ரேஷியோவை இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 500 டிவைட் பை 500, ஸோ 1/1. ஸோ கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கும் இருக்கிற ரேஷியோ என்ன? 1:1. இதே இப்போ கிளாஸ் ஏல வந்து 200 ml, கிளாஸ் பியில் வந்து 600 ml ஊத்துனா கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கும் இருக்கிற ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. ஓகே, நமக்கு எப்போ தெரிஞ்ச மாதிரி தான் A/B is equal to A/B, that is 200/600. கேன்சல் பண்ணலாம். 3, 1, ஸோ 1:3. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். இதுலேயே செகண்ட் டைப் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸில் லிக்விட் ஏ, ஓகே, லிக்விட் ஏ அண்ட் லிக்விட் பி. ஃபர்ஸ்ட் லிக்விட் ஏ வந்து 300 ml ஊற்றுறாங்க. ஓகே, தென் லிக்விட் பியை வந்து 250 ml ஊற்றுறாங்க. ஓகே, இப்போ அந்த சொல்யூஷனில் இருக்கிற லிக்விட் ஏக்கும் லிக்விட் பிக்கும் இருக்கிற பர்சன்டேஜ் என்னன்னு கேட்பாங்க. ஐ மீன் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. ரேஷியோ ஆஃப் லிக்விட் ஏ லிக்விட் பி இன் த சொல்யூஷன். என்ன பண்ணணும்? A/B, that is 300/250. 0 0 கேன்சல், 5 6, ஸோ 6:5. இது வந்து செகண்ட் டைப். இதுலேயே தேர்ட் எப்படி கேட்பாங்கன்னா, அதே ஒரு கிளாஸில் லிக்விட் ஏ வந்து 200 ml, லிக்விட் பி வந்து 300 ml. அந்த கிளாஸில் லிக்விட் ஏ வந்து 50 ml ஆட் பண்ணிட்டு லிக்விட் பியை வந்து 50 ml எடுத்தோம்னா அது ரெண்டுக்குள்ள அதுக்கு இருக்கிற ரேஷியோன்னு கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்? 200 + 50 A, B என்ன? 300 - 50, ஸோ 250 250 250/250, that is 1/1. that is 1/1. தேர்டு முடிஞ்சு. இப்போ ஃபோர்த் என்ன கேட்பாங்கன்னா, இதுலேயே பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து ஐ மீன் இந்த கிளாஸோட வேல்யூ வந்து 1000 ml. 1000 ml. ஓகே, இதில் பாதி எவ்வளோ? 50% எவ்வளோ? 50%னா 500 ml. ஓகே, 25%னா சாரி 500 ml. 25%னா 250 ml. 10%னா 100 ml. 1%னா 10 ml. ஓகே, அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஒரு லிக்விடில் 2:3ங்கிற ரேஷியோவில், ஒரு சொல்யூஷனில் 2:3ங்கிற ரேஷியோவில் 2 லிக்விட் இருக்கு. லிக்விட் ஏயோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஓகே, லிக்விட் ஏயோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 2 மொத்தம் 5 பார்ட்ஸா? 2 பார்ட்ஸு, இங்கே ஒரு 3 பார்ட்ஸு, அதான் ஹோல் பார்ட்ஸா? ஸோ 2 + 3, that is 5. இதில் வந்து லிக்விட் ஏ மட்டும் கேட்குறாங்க. லிக்விட் ஏயோட பார்ட் என்ன? 2 பார்ட்ஸ் தான். 2 பார்ட்ஸு பை இது வந்து ஹோல் பார்ட்டு. பர்சன்டேஜாக மாற்றுறதுக்காண்டி இது 120, that is 40 பார்ட்ஸ். அப்படி இல்லை, இது தெரிலனா நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு என்ன, இது 3 பார்ட்ஸு, இது 2 பார்ட்ஸா? ஏ வந்து 2 பார்ட்ஸு, பி வந்து 3 பார்ட்ஸ். ஓகே, 1 2 3 1 2. இது பி, இது ஏ. டோட்டல் எவ்வளோ நமக்கு? 100%. 100/5 எவ்வளோ? 20%. ஸோ ஒரு பாக்ஸ் வந்து 20%, ஸோ 2 பாக்ஸ் வந்து 40%. இதே பி கேட்டாங்கன்னா என்ன? 3 பாக்ஸ் என்ன? 60%. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்மளோட லாஜிக்கை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணாலே போதும். நம்ம ஒன்றும் இந்த மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நம்ம ரேஷியோன்னு ப்ரொபோஷன் போயிட்டு போட போகிறதில்ல. அவங்க நம்மளை என்ன செக் பண்ணாங்கன்னா, அந்த டைமுக்குள்ளே, அந்த கொடுத்த டைமுக்குள்ளே, அந்த ப்ரெஷரில் நம்மளால் அந்த லாஜிக்காக திங்க் பண்ணி அதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு தான் பார்க்குறாங்க.
நமக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையே இல்லை, நமக்கு ஆன்சர் தான் தேவை. ஸோ நம்ம தலாதி சொன்ன மாதிரி நம்ம வாழணும்னா எதை வேணா எங்கே வேணா அந்த மாதிரி என்ன வேணா பண்ணலாம், நமக்கு ஆன்சர் மட்டும்தான் தேவை. ஓகே, நீங்கள் எந்த லாஜிக்கும் அப்ளை பண்ணலாம், எந்த ஷார்ட்கட்னா அப்ளை பண்ணலாம். நமக்கு தேவை சொல்யூஷன், அந்த ஆன்சர் தான். அந்த மார்க் ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த ஆன்சர் தான் நமக்கு தேவை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இதோட பேக்ரவுண்ட்ஸ் தியரிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வருவோம், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் ரேஷியோன்னா என்ன? கம்பேரிட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் டூ அமௌண்ட்ஸ் ஆர் குவான்டிட்டிஸ் ஆஃப் சேம் டைப்ஸ் இஸ் கால்டு ரேஷியோஸ். ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லிக்விட் பார்த்தோம்ல, ஒரு லிக்விட் ரெண்டு லிக்விடை பார்த்தோம். ஓகே, இதே நம்ம ஒரு லிக்விட் ஒரு கிலோகிராமை நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஓகே, ஒரு லிக்விட் ஒரு கிலோகிராமை கம்பேரே பண்ண முடியாது. கிலோகிராமோட தான் கம்பேர் பண்ண முடியும், லிட்டரோட தான் கம்பேர் பண்ண முடியும். இதான் செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ரேஷியோஸ் ஆல்வேஸ் அக்கர்ஸ் பிட்வீன் சேம் யூனிட்ஸ் as rupees, kg, hours, seconds and seconds. ஓகே, நம்ம ஒரு மணி நேரத்தையும் 30 செகண்டையும் கம்பேரே பண்ண முடியாது. ஐ மீன் இந்த மாதிரி ரேஷியோவில் வைக்க முடியாது. இந்த மாதிரி ரேஷியோவில் வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்று இந்த ஹார்ஸை வந்து 36 மாற்றி 120:1. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரேஷியோவில் வைக்க முடியும், தவிர ஒரு ஹவரையும் ஒரு செகண்டையும் நம்மளால் வைக்கவே முடியாது. ஓகே, ஒரு ஹவரை செகண்டாக மாற்றினா தான் நம்மளால் அதை ரேஷியோவில் எடுத்துகிட்டு வர முடியும். Okay. Let an amount be x and another is y. Then the ratio between x is to y is x divided by y. Mostly x is to y na x divided by y தான். இதோட smallest form தான். ratio. Okay, இதோட smallest form தான் ratio. Next, proportion என்னன்னு பார்ப்போம். When two ratios are equal to each other, then they are called proportion as a is to b is equal to c is to d. Then a, b, c and d are in proportion, or a is to b is to c is to d. Okay. நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ரேஷியோஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இது ஒரு ரேஷியோ, ஏஸ் டு பிங்கிறது ஒரு ரேஷியோ, சிஸ் டு டிங்கிறது ஒரு ரேஷியோ. ஸோ இந்த ரெண்டு ரேஷியோவும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் ப்ரொப்போர்ஷன். ஓகே, இந்த ரெண்டு ரேஷியோவும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் ப்ரொப்போர்ஷன். இதோட வேல்யூ என்ன வேணா இருக்கலாம், பட் ரேஷியோஸ் சேமாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2:4 3:6 இருந்தால் இதோட ரேஷியோ என்ன வரும்? 1:2. இதோட ரேஷியோ என்ன வரும்? 1:2 தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ப்ரொப்போர்ஷனுங்கிறோம். ஓகே, டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். ஃபர்ஸ்ட் டைரக்ட் இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, டைரக்ட் ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஃபர்ஸ்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா x இஸ் ஈக்குவல் டு y. அதான் x இஸ் டு y. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல x ஓட வேல்யூ அதிகமானா y ஓட வேல்யூ அதிகமாகும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் நமக்கு எங்கே வரும்னா, அந்த ஒரு கிராசரி ஷாப், நம்ம கிராசரி ஷாப் போனோம்னா நம்ம எவ்வளோ வாங்குறோமோ, எவ்வளோ குவான்டிட்டியோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். குவான்டிட்டி கம்மியாச்சுன்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், குவான்டிட்டி அதிகமாக நம்ம வாங்கணும்னா நம்மளோட ப்ரைஸும் நமக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம். அதே இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல்னா நம்ம டைம் அண்ட் ஒர்க் இருக்கா, டைம் அண்ட் ஒர்க். இப்போது 5 பேர் ஒரு வேலையை 10 நாளில் பார்த்தாங்கன்னா 10 பேர் ஒரு வேலையை அதோட கம்மியாக தான் பார்ப்பாங்க. கரெக்டாக 10 பேர் ஒரு வேலையை அதோட கம்மியாக தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பெர்சன் அதிகமாகிறதால ஒர்க்கோட டைமிங் வந்து கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி ஒன்று அதிகமாகி ஒன்று கம்மியானா அதுக்கு பேர் தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இஃப் x is equal to k by y, where k is a constant, then we say that x is inversely proportional to y. It is written as x inversely proportional to y. ஓகே, நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. எக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஒய்னா எக்ஸோட வேல்யூ அதிகமாச்சுன்னா ஒய்யோட வேல்யூ அதிகமாகும், எக்ஸோட வேல்யூ கம்மியாச்சுன்னா ஒய்யோட வேல்யூ கம்மியாகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா எக்ஸோட வேல்யூ அதிகமான ஒய்யோட வேல்யூ கம்மியாகும், எக்ஸோட வேல்யூ கம்மியானா ஒய்யோட வேல்யூ அதிகமாகும். ஓகே, next, rule 1. It does not change the ratio when we multiply or divide antecedent and the consequent of the ratio by the same non-zero number. Antecedent na first உள்ளது, that is a. Consequent na second உள்ளது, that is b. Okay, இப்போ a is to b வந்து எந்த நம்பரை சேம் நம்பரால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டையும் இதோட ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. இதே 6ஆல் டிவைட் பண்ணாலும் இதோட ரேஷியோஸ் சேஞ்ச் ஆகாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, இட் டஸ் நாட் சேஞ்ச் அந்த ரேஷியோ when we multiply or divide. ஓகே, மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் சேம் நான் ஜீரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் இதோட ரேஷியோஸ் மாறாது. ஓகே, ரூல் 2, மிக்ஸ்டு ரேஷியோ. நெக்ஸ்ட் மிக்ஸ்டு ரேஷியோனா என்ன பார்ப்போம். மிக்ஸ்டு ரேஷியோனா இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுறதா மிக்ஸ்டு ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x is to y, p is to q இருந்தால் இதோட மிக்ஸ்டு ரேஷியோ என்னன்னா xp is to yq. இதுதான் அதோட மிக்ஸ்டு ரேஷியோ. ஓகே, மிக்ஸ்டு ரேஷியோனா ரெண்டு ரேஷியோ வந்து மல்டிப்ளை பண்ணதான் மிக்ஸ்டு ரேஷியோ. நெக்ஸ்ட் டூப்ளிகேட் ரேஷியோ. டூப்ளிகேட் ரேஷியோனா x is to y, அதே ரேஷியோ x is to y. இதே மாதிரி சேம் ரேஷியோ வந்து ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணதான் டூப்ளிகேட் ரேஷியோ. அது என்ன வரும்? x2 is to y2.
Okay, the mixed ratio of two equal ratios is called duplicate ratio. Duplicate ratio as duplicate ratio of a is to b is a square is to b square. நம்ம இங்க பார்த்தா x is to y is equal to x square is to y square. Duplicate ratio of x is to y is equal to x square is to y square. Next sub duplicate ratio. நம்ம duplicate ratio என்ன பண்ணோம், அதை ஸ்கொயர் பண்ணோம். sub duplicate ratio என்ன பண்ணணும், அதை ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, ரூல் 5 triplicate ratio. ஓகே, duplicate ratio என்ன பண்ணோம், அதை ஸ்கொயர் பண்ணோம். ஓகே, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அதை அப்படியே கியூப் பண்ண வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் டு ஒய்யோட ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்ன, எக்ஸ் கியூப் இஸ் டு ஒய் கியூப். ஓகே, the cube of certain ratio is called triplicate ratio. The triplicate ratio of a is to b is equal to a cube is to b cube. Next sub triplicate ratio. Sub duplicate ratio என்ன பண்ணோம், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். ஓகே, sub triplicate ratio cube root எடுக்க வேண்டியதான். ஓகே, the cube root of certain ratio is called sub triplicate ratio as the sub triplicate ratio of a is to b is equal to cube root of a is to cube root of b. Yeah, then inverse ratio. The reciprocal of quantities of ratio is called its inverse. Reciprocal or inverse ratio of a is to b is equal to 1 by a is to 1 by b. Okay, inverse ratio என்ன, அதோட reciprocal தான். a is to b ஓட reciprocal என்ன, 1 by a is to 1 by b. இதைத்தான் inverse ratio ன்னு சொல்லுவோம். ஓகே, inverse ratio. Invertendo, the proportion in which antecedent na first number, consequent na second number, quantities change their places is called invertendo. As invertendo of a is to b is equal to c is to d is equal to is b is to a is equal to d is to c. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, a by b இருக்கா, a by b is equal to c by d. இது ப்ரொபோர்ஷன், இது ரேஷியோல, இது ரெண்டுமே ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. ஓகே, இது ப்ரொபோர்ஷன். ரேஷியோக்கும் ப்ரொபோர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், ரேஷியோஸ்னா கம்பேரிசன் ஆஃப் டூ திங்ஸ், ப்ரொபோர்ஷன்னா சேமா இருக்கிற ரெண்டு ரேஷியோ தான் ப்ரொபோர்ஷன். ஓகே, சேமா இருக்கிற ரெண்டு ரேஷியோ தான் ப்ரொபோர்ஷனு. ரேஷியோனா ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது தான் ரேஷியோ. தென் இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா, நம்ம இதை முன்னாடியே பார்த்தோம். எங்கே பார்த்தோம், இன்வெர்ஸ் ரேஷியோவில் பார்த்தோம். இன்வெர்ஸ் ரேஷியோ வந்து இதோட ரேஷியோ மட்டும் தான் சேஞ்ச் ஆச்சு. பட் இன்வெர்டெண்டோவில் அதோட ப்ரொபோர்ஷன் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகுது. கரெக்டாக, இதோட ப்ரொபோர்ஷனே ரெசிப்ரோக்கல் ஆகுது. நெக்ஸ்ட் ஆல்டர்டெண்டோனா என்ன, அது அப்படியே a by b is equal to c by d இருக்கிறது, a by c is equal to b by d மாறிடும். ஓகே, இங்கே இருக்கிறது இங்கே போயிடும், இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் இதுதான் முக்கியமானது. ஓகே, அவங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, மீன் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்பாங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்பாங்க, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்பாங்க. இந்த மூணு ரூலும், இந்த மூணு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, லெட் எக்ஸ் பி த மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் த ஏ அண்ட் பி. தென் இதை எப்படி எழுதலாம்னா, a is to x, x is to b. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த மாதிரி a by x is equal to x by b ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, x ஸ்கொயர் is equal to a by b, ab ன்னு ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் ab. ஓகே, ஸோ த மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் a and b is root ab. ஓகே, தென் தேர்ட் ப்ரொபோர்ஷன், லெட் x be the third proportion of a and b. தென் இது வந்து செகண்ட் ப்ரொபோர்ஷனா, ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷன் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரேஷியோ, இது வந்து செகண்ட் ரேஷியோ, இது வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இது ஏஎக்ஸ் போயிருமா, இது ஏஎக்ஸ் பி ஸ்கொயர் ஆயிருமா. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன, பி ஸ்கொயர் பை ஏ. ஓகே, எக்ஸோட வேல்யூ என்ன, பி ஸ்கொயர் பை ஏ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல். ஃபர்ஸ்ட் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் என்ன பார்த்தோம், மீன் ப்ரொபோர்ஷனல் என்னன்னு பார்த்தோம், ஏ பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை பின்னு பார்த்தோம். இது வந்து மீன். தேர்டுனா என்ன பார்த்தோம், ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ்ன்னு பார்த்தோம். தென் ஃபோர்த்துனா என்ன, ஏ பை, இங்கே பி வந்துடும். யா, ஃபோர்த்துனா என்ன, ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ். யா, ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிசின்னு ஆகும். எக்ஸோட வேல்யூ என்ன, பிசி பை ஏ. இதுதான் அதோட ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏ, இதான் அதோட ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இப்போ நம்ம ஒவ்வொரு சம்மா சால்வ் பண்ணிக்கிட்டே வரலாம். த தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 12 and 18 இஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு பி பை எக்ஸ். இதான நம்மளோட வேல்யூ. ஏயோட வேல்யூ என்ன 12, பியோட வேல்யூ என்ன 18. தென் 12 by 18 is equal to 18 by x. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 18 into 18 is equal to 12. I mean by 12 is equal to x. நெக்ஸ்ட் என்ன ஆகும், 2 times 3 times 1 9, x is equal to 27. ஓகே, x is equal to 27. நெக்ஸ்ட் இந்த மாதிரி அவங்க ரேஷியோஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு, a is to b தனியாக ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு, b is to c தனியாக ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு,
A is to B is to Cன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா A is to B is to Cன்னு எழுதிட்டு A is to B அதோட வேல்யூ எழுதிட்டு B is to C அதோட வேல்யூ எழுதிட்டு இந்த நம்பரை இங்கே எழுதிக்கணும், இந்த நம்பரை இங்கே எழுதிக்கணும், அப்புறம் மல்டிப்ளை பண்ணால் இதோட வேல்யூ தான் A is to B is to C. ஓகே, நம்ம இந்த சம் இது இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த சம் இருக்குது. ஸோ இந்த சம்மை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். A is to B என்ன 2 is to 3, B is to C என்ன 2 is to 4, C is to D என்ன 2 is to 5. அவங்க என்ன கேட்குறாங்க, A is to D என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, A is to D என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், A is to B is to C is to Dன்னு எழுதிக்கலாம். A is to B என்ன 2 is to 3, B is to C என்ன 2 is to 4, C is to D என்ன 2 is to 5. ஓகே, இங்கே இருக்கிற நம்பர் தான் நம்ம அப்படியே பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் எழுதணும். 3 3. இங்கே இந்த நம்பர் எழுதிக்கலாம், இங்கே இந்த நம்பர் எழுதிக்கலாம், இங்கே இந்த நம்பர் எழுதிக்கலாம், இங்கேயும் பக்கத்தில் இருக்கிற நம்பரை எழுதிக்கலாம். ஓகே, தென் இதை எல்லாமே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இந்த ரோவை மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரோ மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரோ அதே மாதிரி. 8 is to 12 is to 24 is to 60. ஓகேயா, அவங்க என்ன கேட்குறாங்க, A is to Dக்கு மட்டும் தான் கேட்குறாங்க. நம்ம ஏன் இதை இப்படி பண்ணுறோம்னா, இதோட எல்சிஎம் எடுத்தால் நமக்கு பெரிய பெரிய வேலையாக இருக்கும். அதெல்லாம் எடுக்காமல் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி பண்ணி மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த ஒரே ஒரு மெத்தடை நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாலே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா, ஏன்னா நமக்கு எல்சிஎம் எடுக்கும்போது சின்ன சின்ன தப்பாக இருக்கும். சின்ன சின்ன தப்பாக வந்தால் கூட நமக்கு ஆன்சரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி பண்ணால் நம்ம எங்கே தப்பு வருதுன்னு ஈஸியாக பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் A is to D மட்டும் கேட்குறாங்களா. ஸோ 8 is to 60. ஸோ இந்த 8 is to 60 இன்னும் நம்ம டிவைட் பண்ணலாமா. 4ஆல் டிவைட் பண்ணுங்க, 2 is to 15. ஸோ இந்த மாதிரி சின்ன வேல்யூ வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைடே பண்ண முடியாத அளவுக்கு வர வேல்யூ தான் அதோட ரேஷியோ. ஓகே, இந்த மாதிரி பண்ணால் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. ஓகே, தேர்ட் கொஸ்டின். If 2 times of A is equal to 3 times of B and also equal to 4 times of C, then A is to B is to C is அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, 2 times of A is equal to 3 times of B is equal to 4 times of C. இதை நம்ம ரேஷியோவில் எடுத்தால் நமக்கு தப்பாயிரும். ஏன்னா இதுதான் பிக்கஸ்ட் நம்பர். ஓகே, இதுதான் பிக்கஸ்ட் நம்பரு, இது பிக் நம்பரு, இது ஸ்மால் நம்பரு. ஓகே, இது பிக் நம்பர், இது பிக்கஸ்ட் நம்பர், ஸ்மால் நம்பர். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம இதோட எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, 2 is to 3 is to 4, 2 1 3 2, 2 1 3 1, 3 1 1 1. ஓகே, 1 1 1 வர வரைக்கும் நம்ம எல்சிஎம் பண்ண வேண்டியதான். 4 12. இதோட எல்சிஎம் என்ன, இதோட எல்சிஎம் என்ன 12. தென் இந்த எல்சிஎம் வந்து இந்த 2 3 4ஓட கம்பேர் பண்ண வேண்டியதான். ஓகே, 2 3 4ஓட கம்பேர் பண்ண வேண்டியதான். ஸோ இதை கம்பேர் பண்ண என்ன வரும், 6 6 2s are 12, 4 3s are 12, 3 4s are 12. ஸோ இப்போ தான் இதோட ரேஷியோஸ் கரெக்டாக இருக்கு. ஓகே, இதுதான் அதோட ரேஷியோ. ஆன்சர் என்ன, 6 is to 4 is to 3. ஆப்ஷன் 4. ஏன் நம்ம இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம்னா இது வேல்யூவாக இருக்குது. இந்த 2A 3B 4Cங்கிறது அதோட வேல்யூ. ஆனால் 6 4 3ங்கிறது அதோட ரேஷியோ. ஓகே, வேல்யூவை ரேஷியோவை மாற்றுறதுக்கு தான் நம்ம அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 4. If A is to B is equal to 3 is to 4, then B is to C equal to 8 is 9, then A is to B is to C is. First given எழுதிக்கலாம். A is to B is equal to 3 is to 4, B is to C equal to 8 is 9, then A is to B is to C எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, A is to B என்ன 3 is to 4, then B is to C என்ன 8 is to 9. இந்த 4 எங்கே எழுதிக்கலாம், இந்த 8 எங்கே எழுதிக்கலாம். 3 8s are 24, 32, 36. ஓகே, நெக்ஸ்ட் இதை 4ஆல் டிவைட் ஆகும். இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 is to 8 is to 9. Okay, 6 is to 8 is to 9. Option C. Next, if A is to B is equal to 2 is to 3, then and B is to C equal to 6 is to 11, then A is to B is to C என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன given எழுதிக்கலாம். A is to B என்ன 2 is to 3, B is to C என்ன 6 is to 11, then A is to B is to C எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன A is to B என்ன 2 is to 3, B is to C என்ன 6 is to 11. யா, இந்த 3 இங்கே 3 எழுதிக்கலாம், இங்கே 6ன்னு எழுதிக்கலாம். Then 12 18 33. இது 3ஆல் டிவைட் ஆகும் எல்லாமே. 4 6 11. ஓகே, ஆப்ஷன் சி. தென் 6th ஒன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா
33,630 வந்து 3 பேருக்கு டிவைட் பண்ணாங்க. ஓகே, அதுல A/Bயோட ரேஷியோனா 3:7, B/Cயோட ரேஷியோனா 6:5. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா பி ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஓகே, பி ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கறாங்க. சேம் தான், நம்ம கொடுத்ததை எழுதிக்கலாம், கிவன் எழுதிக்கலாம். A/B என்ன 3:7, B/C என்ன 6:5, தென் A/B/C என்ன இங்க 3:7, இங்க 6:5, இங்க 7 எழுதிக்கலாம், இங்க 6 எழுதிக்கலாம். 3 6 are 18, then 36 42, then 35. So 18:42:35. ஓகேயா? ஸோ இதை எல்லாமே இதோட பார்ட்ஸ்லாம் ஆட் பண்ணாதான், ஃபார் எக்ஸாம்பிள் 18x + 42x + 35x இதோட வேல்யூ தான் 33630. ஓகேயா? இதெல்லாமே ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 18 60 95. 95x is equal to 33630. Yeah, x is equal to 33630 by 95. இதை நம்ம அடிச்சோம்னா 354 வரும். நெக்ஸ்ட் பியோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, பியோட வேல்யூ என்ன 42x. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 42 × 354. ஆன்சர் என்ன 14868. ஆன்சர் என்ன 14868. நம்ம இதை எப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, 42 42 by 95 into 42 by 95 into 33630. ஓகே, இதை நம்ம இங்கேயே பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் நீங்கள் பேசிக்லேருந்து போகிறதால இந்த ஸ்டெப்லேருந்தே வாங்க. ஏன்னா இந்த ஸ்டெப்லேருந்தே போகும்போது தான் உங்களுக்கு எப்படி இதை நம்ம வந்துச்சுன்னு தெரியும். எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு போனால் உங்களுக்கு குழப்பம். ஸோ இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் வாங்க. ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A, option 1. Then 7th one, if A/B is equal to 3:5 and B/C equal to 4:7, then A/B is to C. Okay, given எழுதிக்கலாம். A/B is equal to 3:5, B/C equal to 4:7, then A/B is to C என்ன 3:5, A/B 3:5, then B/C 4:7. ஸோ இந்த 5 இங்கே 5 எழுதிக்கலாம், இங்கே 4 இங்கே 4 எழுதிக்கலாம். 3 4s are 12, 5 4s are 20, so 35. Option 4. Okay, option 4. 8th one, if 2A is equal to 3B is equal to 4C, then A is to B is to C is. Okay, என்ன கேட்குறாங்க 2A is equal to 3B is equal to 4C, then A is to B is to C என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, A is to B is to C என்னன்னு கேட்குறாங்க. இது வேல்யூவாக இருக்குது. இந்த வேல்யூ வந்து ரேஷியோவை மாற்ற நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்துகிட்டு இதோட ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 9th one, if A is to B is equal to 1:2, B is to C equal to 3:4, C is to D equal to 6:9, and D is to E equal to 12:16, then A is to B is to C is to D is to E is equal to. First given எழுதிக்கலாம். given என்ன A is to B equal to 1:2, B is to C equal to B is to C equal to 3:4, C is to D is equal to 6:9, D is to E equal to 12:16. Then அவங்க என்ன கேட்குறாங்க A is to B is to C is to D is to E எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, 1:2, 3:4, 6:9, 12:16. இங்கே நெக்ஸ்ட் உள்ள நம்பரே அப்படியே போட்டுற வேண்டியதான் எல்லாத்துக்கும். இங்கேயும் நெக்ஸ்ட் உள்ள நம்பரே அப்படியே போட்டுற வேண்டியதான். இது முன்னாடி உள்ள நம்பரை போட்ட வேண்டியதான், இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் போட்ட வேண்டியதான், இதுக்கு அடுத்துள்ள நம்பர். ஸோ 12 12 12. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 216 is to 432 is to 576 is to 864 is to 1152. ஓகே, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொரு ரோ வைஸாக மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை அடித்தா என்ன வரும், இதை
ஃபர்ஸ்ட் இது எல்லாமே 3ஆல டிவைட் ஆகும். ஓகே, இது எல்லாமே 3ஆல டிவைட் ஆகும். ஸோ இதை அடிச்சோம்னா 72 is to 144 is to 192 is to 288 is to 384. நெக்ஸ்ட் இது எல்லாமே 6ஆல் டிவைட் ஆகணும்னா என்னென்ன நம்ம பண்ணணும்? இது எல்லாமே 2ஆலையும் டிவைட் ஆகணும், as well as 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆகுமான்னு பார்த்தா டிவைட் ஆகும் இது எல்லாமே. ஸோ இது 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 12 is to 24 is to 32 is to 48 is to 64. தென் இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகுமா? 3ஆல் டிவைட் ஆகும். இது எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும்னா இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. இது எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 is to 6 is to 8 is to 12 is to 16. The answer is 3 is to 6 is to 8. Option 4. Then 10. Marks of two candidates P and Q are in the ratio of 2 is to 5. If the mark of P is 120, the mark of Q will be. First என்ன கொடுத்துருவாங்க? P and Q ஓட mark P is to Q is equal to 2 is to 5. ஓகேயா? தென் P ஓட மார்க் என்ன? 120. தென் Q ஓட மார்க் என்னன்னு கேட்குறாங்களா? ஸோ இது வந்து 2 பார்ட்ஸ். ஸோ 2x, இது 5 பார்ட்ஸ், 5x. ஓகேயா? 2x is equal to 120. X is equal to 120 by 2, that is 60. X is equal to 60. Next என்ன கேட்குறாங்க? Q ஓடது என்னன்னு கேட்குறாங்க? Q ஓடது என்ன? 5x. ஸோ 5 into 60, that is 300. That is 300. Next 11. The third proportion to 0.8 and 0.2 is. Okay, the third proportion of 0.8 and 0.2. Third proportion now first என்ன பண்ணணும்? A is equal to 0.8, B is equal to 0.2. So A by B is equal to B by X. So X is equal to B square by A. So B square பண்ணா 0.2 into 0.2 divided by 0.8. So இது என்ன ஆகும்? 0.04 மாறும். So 0.8. So இது ரெண்டுமே அடிச்சோம்னா 0.05. Yeah, 0.05. Next 12. In a school, the ratio of boys to girls is 4 is to 3. And the ratio of girls to teacher is 8 is to 1. The ratio of student to teacher. Okay, என்ன கேட்குறாங்க? Student to teacher கேட்குறாங்க. First என்ன? Boys to girl is 4 is to 3. Then girls to teacher என்ன? 8 is to 1. So students to teacher. Students யார் யாரு? Boys plus girls. Okay, boys plus girls தான் students. ஸோ இந்த மூணையும் நம்ம ஃபஸ்ட்டு சேமான ரேஷியோக்கு எடுத்துகிட்டு வரணும். தென் 8 is to 1. ஸோ இங்கே 3, இங்கே வந்து 8. 4 8 hours 32, 24 is to 3. ஓகேயா? என்ன கேட்குறாங்க? இப்போ மூணு ரேஷியோவுமே, இந்த மூணு வேல்யூமே இப்போ கரெக்டாக ரேஷியோவில் இருக்குது. ஓகே, கரெக்டான ரேஷியோவில் இருக்குது. ஸோ பாய்ஸோட ரேஷியோ, ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ என்ன? ஸ்டூடெண்டோட ரேஷியோ என்ன? பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ். ஓகேயா? ஃபஸ்ட்டு பாய் என்ன? 32 ப்ளஸ் கேர்ள்ஸ் என்ன? 24. Then 50, 56. Then the ratio is 56 is to 3. Student is to teacher is 56 is to 3. That is option A. Next 13. The ratio of boys and girls in a college is 5 is to 3. If 50 boys leave the college and the 50 girls joins the college, the ratio becomes 9 is to 7. The number of boys in the colleges. First என்ன கேட்குறாங்க? ஒரு காலேஜில் இருக்கிற பாய்ஸும் கேர்ள்ஸும் உள்ள ரேஷியோ 50 is to 3. 50 பசங்க வெளியே போயிடுறாங்க, 50 பொண்ணுங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ரேஷியோ என்ன? 9 is to 7. ஸோ அந்த காலேஜில் இருக்கிற நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உள்ளது வந்து 5x is to 3x. ஓகே, கரெக்டா? நெக்ஸ்ட் அங்கே போனதுக்கப்புறம் என்ன? 9 is to 7. ஸோ இந்த 5xல இருந்து 50 பேர் போயிடுவாங்களா? 50 பாய்ஸ் போகிறாங்களா? பாய்ஸ் வந்து 50 பேர் வந்து போயிடுறாங்க. கேர்ள்ஸ் வந்து 50 பேர் வந்து ஆட் ஆகுறாங்க. ஓகேயா? ஸோ 3x + 50. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? 9 is to 7 மாறிடுதா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 into 5x minus 50 is equal to 9 into 3x plus 50. இது பண்ணோன்னா 35x minus 350 is equal to 3x. 27x plus 50. ஸோ எக்ஸ்எஃப்ல ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடும். இதை அங்கிட்ட எடுத்துகிட்டு போனால் 8x is equal to
450. 8x is equal to இது இங்கிட்ட வரும்போது ஆட் ஆயிரும். ஸோ 800. x is equal to 100. அவங்க என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் பாய்ஸ். நம்பர் ஆஃப் பாய்ஸ்ன்னு கேட்குறாங்களா? நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்ன? 5x. ஸோ 5x is equal to 5 into 100. That is 500. Yeah. Option C. Option 3-1. Third one. The third proportion of 18 and 12 is. இந்த கொஸ்டின் நான் டெலிபரேட்டாக தான் வச்சேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? 12 and 18ஓட தேர்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். இப்போ 18 into 12ஓட தேர்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் ப்ரொபோர்ஷனா என்ன? a by b is equal to b by x. ஸோ x is equal to b square by a. ஸோ b square b என்னது? a ஓட வேல்யூ என்ன? 18. b ஓட வேல்யூ என்ன? 12. ஸோ b square என்ன? 12 into 12 divided by 18. ஸோ 3, 2, 1, 4. That is 8. Option fourth one. Okay. If a is to b is 3 is to 4 and the b is to c is 6 is to 5, then c is to a is. கேட்குறாங்க a is to b கொடுத்துட்டாங்களா? 3 is to 4. b is to c கொடுத்துட்டாங்களா? 6 is to 5. then c is to a எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இது நம்ம a is to b is to c ஏன்னா எல்லா ரேஷியோவும் ஒரே தான் பண்ணணும். 3 is to 4, 6 to 5, 4, 6, 18, 24, 20. ஓகே, a is to b is to c என்ன? 18, 24 and 20. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க? c is to a கேட்குறாங்க. ஓகே, c ஓட வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு 8, 20. a ஓட வேல்யூ என்ன? 18. ஸோ இதை அடித்தோம்னா 10 is to 9. 10 is to 9. நம்ம வேல்யூவை மாற்றி எடுத்தால் என்ன ஆகும்? a is to c ஓட வேல்யூ என்ன எடுத்தால் என்ன ஆகும்? 9 is to 10 இருக்கும். பாருங்கள், இது செகண்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ராங் ஆகிரும். அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை தான் நம்ம இந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தென் 16th one. If a is to b is equal to 7 is to 9 and b is to c equal to 3 is to 5, then a is to b is to c is equal to. First என்ன given கொடுத்துருக்காங்க? a is to b is equal to 7 is to 9, b is to c equal to 3 is to 5. Then a is to b is to c எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, 7 is to 9, 3 is to 5, 9, 3, 21 is to 27 is to 45. ஸோ இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 7 is to 9 is to 15. ஆப்ஷன் சி. நீங்கள் இந்த மாதிரி வரும்போது ஆப்ஷன்லேயே இல்லைன்ட்டு பயந்துட வேணாம். இது எல்லாமே ஒரு நம்பரால் டிவைட் ஆகும். இந்த டிவைட் ஆகி வர்ற சின்ன நம்பர் தான் அதோட ரேஷியோவாக இருக்கும். ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த நம்பர் வரும். இந்த வேல்யூ தான் ரேஷியோ. 17th one. Rupees 2420 were divided among a, b and c so that a is to b is equal to 5 is to 4 and b is to c is equal to 9 is to 10. Then c gets. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2420 ரூபா வந்து 3 பேருக்கு டிவைட் ஆகுது. இதில் a is to b யோட வேல்யூ என்ன? 5 is to 4. தென் b is to c யோட வேல்யூ என்ன? 9 is to 10. ஸோ இதில் வந்து சிக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறதா கொஸ்டினே. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2420. இதில் வந்து a is to b என்ன? 5 is to 4. b is to c என்ன? 9 is to 10. ஓகே, தென் a is to b is to c. ஏன்னா இது ரெண்டு ரேஷியோ நம்ம காமனாக மாற்றணும். ஓகே, அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். 5 is to 4, 9 is to 10. இங்கே 4 ஆயிரும், இங்கே 9 ஆயிரும். தென் 45, 36, 40. ஓகே, நெக்ஸ்ட் இதை மூணுமே ஆட் பண்ணணும். 45x ப்ளஸ் 36x ப்ளஸ் 40x. இங்கே ஏன் எக்ஸ் போடுறோம்னா இதெல்லாம் ரேஷியோவில் இருக்குது. இது வேல்யூ இல்லை, இது ரேஷியோ. ஸோ இதோட வேல்யூ தான் 2420. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 121x is equal to 2420. Then x is equal to 2420 divided by 121. x is equal to 20. அவங்க என்ன கேட்குறாங்க? சி எவ்வளோ? சிக்கு கிடைக்கக்கூடியதான் கேட்குறாங்க. சியோட ரேஷியோ என்ன? 40. ஸோ சியோட ரேஷியோ என்ன? 40. x is equal to 40 into 20. That is 800. ஓகே, 800. ஆப்ஷன் பி. 18th one. Among 132 examinees of certain school, the ratio of successful to unsuccessful student is 9 is to 2. Had 4 more students passed, then the ratio of successful to unsuccessful students எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன கேட்குறாங்க? ஒரு ஸ்கூல் வந்து 132 பேர் இருக்காங்க. அதில் வந்து பாஸ் ஆனவங்களுக்கும் பாஸ் ஆகாதவங்களுக்கும் ரேஷியோ வந்து 9 is to 2. 4 பேர் வந்து 4 மாணவர்கள் வந்து அதிகமாக பாஸ் ஆகிறாங்க. ஐ மீன் இன்னும் பாஸ் ஆகிடுறாங்க. ஸோ பாஸ் ஆகும்போது இதோட ரேஷியோ மாறும்ல, அந்த மாறுற ரேஷியோ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நம்பர் என்ன? டோட்டல் நம்பர் என்ன? டோட்டல் நம்பர் வந்து 132.
அப்புறம் என்ன கேட்குறாங்க, சக்ஸஸ்ஃபுல் டு அன்சக்ஸஸ்ஃபுல் எவ்வளோ, 9:2. ஓகே. ஸோ இதோட வேல்யூ தானே 9x + 2x = 132. 11x = 132. x = 12. x = 12. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 108. சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட், அன்சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் என்ன 24. இதில் என்ன 4 more passed. 4 more passedனா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற 4 பேர் தான் பாஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல் போவாங்க. ஓகே. ஸோ 112 இங்கே வந்து 20 ஆயிரும். ஸோ இப்போ இதோட ரேஷியோ எடுத்தா இதோட ரேஷியோ வர்றது தான் நமக்கு வேல்யூவே. ஓகே. இதை ஃபஸ்ட்டு 2ஆல் அடிக்கலாம். 56 10. நெக்ஸ்ட் இதே 2ஆல் அடிக்கலாம். 28:5. யா, ஆப்ஷன் 4. 19. A box of sweets was distributed between A and B is in the ratio of 3:4. If A get 36 sweets, what was the total amount of sweets? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து ஸ்வீட் வந்து ஏக்கும் பிக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த 2 பேருக்குள்ள ரேஷியோ வந்து 3:4. அப்போ ஏ வந்து 36 ஸ்வீட் எடுத்தான்னா மொத்தம் அந்த பாக்ஸில் இருக்க ஸ்வீட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு கிவன் என்ன, ரேஷியோ ஆஃப் A/B 3:4. ஏயோட வேல்யூ என்ன, ஏயோட வேல்யூ என்ன 36. ஏயோட வேல்யூ என்ன 36. ஸோ ஏயோட வேல்யூ என்ன 3x = 36. x = 36/3, that is 12. ஓகே. x = 12. ஸோ 3x + 4x இதோட வேல்யூ தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஸோ நம்ம 3x ஆல்ரெடி தெரியும் 36. 4x என்ன 48. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 84. ஆப்ஷன் 2. ரெண்டையும் ஆட் பண்ணால் 84. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் 20th one. In an ornament, the ratio of gold and copper is 3:2. The percentage of gold in the ornament is. என்ன, ஒரு ஜுவல்லரியில் வந்து கோல்டுக்கும் காப்பருக்குள்ள ரேஷியோ வந்து 3:2. அதில் கோல்டோட பர்சன்டேஜ், அந்த ஆர்னமெண்ட்டில் இருக்கிற கோல்டோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன ரேஷியோ எழுதிக்கலாம், கோல்டு டு காப்பர் 3:2. ஸோ 5 பார்ட்ஸா. ஸோ 5 பார்ட்ஸா. இதில் கோல்டோட ரேஷியோ மட்டும் கேட்குறேன். கோல்டோட ரேஷியோனா 3. ஓகே. 3/5 ஏன்னா டோட்டல் இன்டூ 100. 120 60%. யா, 60%. ஆப்ஷன் ஏ. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ, ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் இம்ப்ரூவ்மெண்ட். பெர்ஃபெக்ட்னு அதுக்குள்ள எழுதியிருக்கணும். ஆனால் பெர்ஃபெக்ட், நோபடி இஸ் பெர்ஃபெக்ட், நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறீங்க. ஓகே. தேங்க்யூ.